நெறைய பேரு என்கிட்ட அதுவும் கேட்குறாங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் அவேர்னஸ் குடுக்குறது, ஏதாவது பேசுறோம். அத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹார்ஸ் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு தெரியல. ஒரு ஹார்ஸ் எப்படி வாங்கணும்? எங்க போய் வாங்கணும்? அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியல. அ என்ன பண்றது? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அத பத்தின நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பொதுவா நான் சொல்றது இதுதான். எடுத்தோனே இந்த விஷயம் பண்ணுங்க. இந்த தப்ப பண்ணிறாதீங்க. எடுத்தோனே ஹை இன்வெஸ்ட்மென்ட் போயிறாதீங்க. உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் உங்கனால அலோகேட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாரி சில பேசிக்கா சில விஷயம் சொல்லிருவேன். ஏன்னா ஏமாந்து உள்ள போய் சில பேர் லட்சக்கணக்கில இதுல ஏமாந்தவங்களும் இருக்காங்க. ஹார்ஸ் விஷயத்துல. ஸோ உள்ள புதுசா ஹார்ஸுக்குள்ள வர்றவங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயம், என்னென்ன பாராமீட்டர்ஸ் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எது அவங்கள உள்ள கொண்டு வருதுனாக்கா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காவிங் தான். அந்த குதிரை மேல இருக்கிற லவ்வும் பிளஸ் அந்த ஒரு ஒரு அன்பு, அவங்களுக்கு ஜெனடிக்கலா ஒரு ஒரு புல் தான் அவங்களுக்கு இந்த ஹார்ஸ் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வருது. அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால என்ன பண்ணாங்கனாக்கா, அ சப்போஸ் அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ மிஸ் பண்ணி அவங்களா இருந்து, அவங்களுக்கு ஹார்ஸ் வாங்கணுன்ற ஆசை இருந்தாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் கோ அண்ட் உங்க உங்க கிட்ட நீங்க நம்பக்கூடிய ஒரு ஆளோட ஹார்ஸ வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் தயக்கப்படாம, இல்ல அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அசிங்கப்படுத்திருவாங்களோன்ற ஒரு தயக்கம் இல்லாம அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸ் ஆவது வந்து அ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் வாங்குங்க. நீங்க எடுத்த உடனே நான் என்கிட்ட பிசிக்கல் ஃபிட்னஸே இல்ல. என்னால குதிரை ஓட்ட முடியுன்ற நம்பிக்கையே இல்ல. ஆனா நான் வாங்கிட்டு வந்து வீட்ல கட்டி பண்ணாக்கா, நீங்க கண்டிப்பா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். ஆனா ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து அ அவங்களுக்கு தெரியாது. விஷயம் தெரியாது. பட் ஆசை இருக்கும். பட் அவங்க கிட்ட ஃபிட்னஸ் இருக்கும். துருதுருன்னு இருப்பாங்க. நல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்க வந்து வாங்கி கத்துக்கணும்னாக்கா, கண்டிப்பா விழுந்து அடி வாங்கி எது வேணாலும் கத்துக்கலாம். இதுக்கு இடையில வந்து நீங்க சொன்ன மாரி இந்த மணிய எப்படி லூஸ் பண்றாங்கன்னாக்கா, அது வந்து ஒரு சில பேட் வந்த ஒரு புதுசா இன்ட்ரெஸ்ட்டா வரவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஓ! இவங்க கிட்ட இவ்வளோ காசு இருக்கா? ஸோ இவங்கள இன்வெஸ்ட் பண்ணி இந்த பெரிய அமௌண்ட் குடுத்து இந்த அனிமல வாங்க வைப்போம். இல்ல அவங்க கிட்ட விலை போகாம இருக்கிற அனிமல அங்க குடுத்து, ஏதோ ப்ராப்ளமேட்டிக் ஹார்ஸே சொல்லி குடுத்து, அந்த மாரி ஏமாந்துருங்க. பட் இது எல்லாமே அவங்க கர்மான்னு சொல்லலாம். நம்ம ஏன் போயிட்டு எல்லாரையும் ஒருத்தரையும் நம்ம காப்பாத்திட்டு இருக்க முடியாது. நம்மளால ஜெனரலா சொல்ல முடியும். இப்படிதான் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ வளர்த்துக்கங்க. போங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு குதிரைய வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு அத பத்தி லேர்ன் பண்ணுங்க. உங்ககிட்ட எங்க இருக்கோ, எங்க ரைடிங் ஸ்கூல் இருக்கோ, இல்ல யார் இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள போயிட்டு அட்மையர் பண்ணுங்க. அவங்க பண்றது உங்களுக்கு புடிக்குதா பாருங்க. இல்லன்னா அத விட பெட்டரான ஒருத்தர தேடுங்க. போயிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் என்னால ஒரு குதிரைய வாங்கி வளர்த்துற முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தா மட்டும் போயிட்டு அந்த குதிரைய வாங்குங்க. டவுட்டா இருந்தா கூட வாங்காதீங்க. நம்ப நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஆடு, மாடு மாரி நெனச்சுப்பாங்க. ஒரு ஆடு, மாடு மாரியோ, இல்ல ஒரு டாக் வளர்க்குற மாரியோ நெனச்சுட்டு போயிட்டாங்கன்னாக்கா, என்டையர்லி ராங். ஏன்னா வந்து, குதிரை மாரி ஒரு அந்த அந்த உள்ளுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கிற அனிமல் வேற எதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆ பதட்டமாச்சுனாக்கா, தன்ன தானே கொன்னுக்கும், தன்ன சுத்தி இருக்கிறவங்களையும் கொன்னுடும். கோவம் வந்தாலும் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான அனிமல். ரொம்ப ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லா வச்சு, ஆ மக்கள் வந்து நாலேட்ஜோட போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணுன்றது என்னுடைய ஆசை.